இன்றைய தினமலர் செய்தியில் மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விட்டு பாதுகாப்புடன் போலீசார் சென்னை அழைத்து வரும் வேளையில் பெரம்பலூர் அருகே 15 பேர் கொண்ட கும்பலால் நாட்டு வெடிகுண்டு வீசி கொள்ள முயற்சியில் 2 போலீசார் படுகாயம். வளர்ந்த நாடு கனவு, சீனாவை பின்தொடரும் இந்தியா. கால்வாயில் கொசுவலை போர்த்தி வைப்பது மாநகராட்சியின் திட்டமல்ல, கவுன்சிலர் தந்த யோசனை என பல்டி அடித்தார் மேயர் பிரியா. வண்டலூர் வாகனம் பழுது பார்க்கும் கடையில் 60,000 ரூபாயை திருடி தப்பிய ஊழியரை சாதுரியமாக அழைத்து காரில் கடத்தி சென்ற 7 பேரை 40 கிலோமீட்டர் விரட்டி சென்று போலீசார் கைது செய்தனர். மாநில அரசுகளின் பட்ஜெட்டுகளை ஆய்வு செய்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது மாநிலங்களின் நிதிநிலை மேலும் சரிவடையும் நிலையில் உள்ளது. இலவசங்கள் மற்றும் நேரடி பண உதவித்தொகை திட்டங்கள் மாநிலங்களின் கடன் சுமையை அதிகரித்து வருகின்றன என ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது. வணக்கம்.